வேலவனையும் தொழுது குமரன் புகழ்மாலை எனும் தொகுப்பில் கோயம்புத்தூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலை பற்றி கூற இருக்கின்றேன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பது மரபு. ஆனால் இந்த திருத்தலத்திலோ குன்றில்லாமல் அனைவரின் உள்ளத்திலும் அரியணை அமைத்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமியை பற்றி ஒரு சிறிய உரை. திருத்தலமானது கோயம்புத்தூர் மாவட்டம் சுக்கிரவார்பேட் காந்தி பார்க் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கோவில் அமைந்த இடம் சிறு தொண்டர் சத்திரம் எனும் சிறு தொண்டர்கள் நந்தவனம் எனும் பழைய காலத்தில் குறிப்பிட்டு வந்துள்ளது. அருள்மிகு பேட்டை ஈஸ்வரன் திருக்கோவிலில் 63 நாயன்மார்களில் ஒருவரான சிறு தொண்டருக்கு பழைய காலத்தில் மிகப்பெரிய சிலை ஒன்று இருந்ததாகவும் அந்த சிலை ஊர்வலமாக எடுத்து கொண்டு வரப்பட்டு இந்த நந்தவனத்தில் வழிபாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பேட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு நந்தவனமாகவும் இந்த இடம் விளங்கியுள்ளது. பிறகு தண்டபாணி திருக்கோவிலாக மருவியுள்ளது. ஆனால் இந்த திருத்தலத்தின் சிற்பத்தை யார் வடிவமைத்தார் என்பதற்கு எந்த பதிவேடுமே இல்லை. பழனியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சாது சுவாமிகளால் முதல் முறையாக அரசமரத்து பிள்ளையாரும் பால தண்டாயுதபாணி சுவாமி திருவுருவம் நிறுவப்பட்டுள்ளது. 60 வருடங்களுக்கு முன்னால் புகழ்பெற்ற திரு கிருபானந்த வாரியார் ஐயா அவர்களால் சொற்பொழிவு ஒன்று ஆரஸ்புரம் பகுதியில் நிகழ்த்தப்பட்டு பெரும் அளவில் நிதி வசூலிக்கப்பட்டு ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது. ஆலயத்தின் முதல் குடமுழக்கும் அவர் தலைமையிலேயே நடந்ததாக கல்வெட்டுகள் கூறப்படுகிறது. அந்த காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய பழனி ஈசான்ய சிவாச்சாரியார் மற்றும் திருவாடானை ஐயாமணி குருட்கள் குடமுழக்கில் இணைந்திருந்தார்கள் என்று பதிவேடுகள் கூறுகின்றன. இந்த கோவிலில் ஆண்டு விழாவாக தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், சஷ்டி, கிருத்திகை போன்ற முருகனின் அனைத்து விசேஷங்களும் மிக சிறப்பாக இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த திருத்தலத்தில் இருக்கும் முருகன் கோயம்புத்தூர் மக்கள் அனைவருக்கும் நல்லாசிகள் வழங்கி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். நன்றிகள்.